Welcome, welcome to the Professor, the World This Week. This is July 13, 2025, and I'm reporting for episode number 32. யூஸ்வலா the World This Weekல என்ன பார்ப்போம், கடைசியா நடந்த அந்த ஒரு வாரங்கள்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது, முக்கியமான விஷயங்கள், உலகத்தில் நடந்த முக்கியமான விஷயங்கள், அதை பற்றி தான் வந்து பார்ப்போம். அது துக்கமாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அது என்ன நடந்தது வந்து நம்ம வந்து பார்ப்போம். அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த வாரத்தில் என்ன நடந்தது வந்து பார்ப்போம். ஓகே, முக்கியமான விஷயத்துல இருந்து அப்புறம் லீஸ்ட் முக்கியமான விஷயத்துக்கு நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது AI-171 ஏர் இந்தியா கிராஷோட ப்ரிலிமினரி ரிப்போர்ட். அது வந்து 8th ஜூலை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிலீஸ் பண்ணது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், இந்தியன் கவர்மெண்ட். என்ன நடந்தது, இது வந்து எப்படி இது வந்து இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் என்னென்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ இந்த ரிப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர்ல வந்து ஒரு ஸ்பெசிபிக் அந்த டைம் லைன்ல வந்து என்ன நடந்தது, அதாவது வந்து 1:37 வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி ஏர்கிராஃப்ட் வந்து 155 knots வந்து லிஃப்ட் ஆயிருக்கு கரெக்டா வந்து. அப்புறம் 4 செகண்ட் லேட்டர் 1:38 அப்போ வந்து 180 knot போயிடுச்சு. கிட்டத்தட்ட 330 km/h 210 miles/hour வந்து போயிடுச்சு. ஆரம்பிச்சது வந்து 287 km/h 155 knots. அதுக்கப்புறம் 4 செகண்ட்லயே வந்து நல்ல ஸ்பீடா வந்து போயிடுச்சு. அப்புறம் என்ன ஆயிருக்கு, 2 இன்ஜினுமே வந்து ஷட் டவுன் ஆயிருக்கு. அதான் வந்து கொடுமை, 2 இன்ஜின் வந்து ஷட் டவுன் ஆயிருக்கு. அது என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ஃபியூல் கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து ரன்ல இருந்து கட் ஆஃப் வந்து மாறி இருக்கு. இது வந்து பயங்கர கொடூரமானது. இது வந்து ஒரு செகண்டுக்கு இன்னொன்னு 2 சுவிட்ச் ஆக்சுவலா ரன் கட் ஆஃப். நீங்க அந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஃபியூல் கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து மேனுவலா வந்து நம்ம வந்து மாத்திரம். இது ரொம்ப கஷ்டம், இது மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு செகண்ட் அப்பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னு தள்ளிருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து தள்ளிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஃபியூல் கண்ட்ரோல் வந்து சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணாத ரன்ல இருந்து கட் ஆஃப் பண்ணுது. அது இமீடியட்டா வந்து இன்ஜினுக்கு வந்து போற ஃபியூல் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் ஆகி இது வந்து இன்ஜினோட பவர் வந்து லெவல் வந்து கம்ப்ளீட்டா வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து அந்த டைம்ல வந்து காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து கேப்சர் இருக்கு. அதுல வந்து ஒரு பைலட் வந்து கேட்கிறாரு, எதுக்குப்பா நீ வந்து என்னாச்சு, எப்படி வந்து இது வந்து கட் ஆயிடுச்சு, எதுக்கு நீ வந்து கட் பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னொரு பைலட் உடனே இதுல நான் கட் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. ஸோ இது வந்து யார் எந்த பைலட் வந்து சொன்னது, இது எப்படி வந்து இது நடந்தது, இது வரைக்கும் இன்னும் தெளிவா வந்து சொல்லு. இது வந்து ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் தான். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நம்மளுக்கு வந்து தெளிவா வந்து பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து மேலே ஏறி இருக்கு, அதுக்கப்புறம் திடீர்னு வந்து டக்குன்னு வந்து இது 2 இன்ஜின் வந்து பால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. பால் ஃபங்க்ஷன் பேசிக்கலி அதுக்கு காரணம் வந்து இந்த வந்து ஃபியூல் கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து ஆஃப் ஆயிருக்கு. நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து பார்க்கும்போது வந்து இன்ஜின் பவர் வந்து போனதால வந்து டக்குன்னு வந்து ரேட் வந்து எனேபிள் ஆயிருக்கு. ஸோ ரேம் ஏர் டர்பைன் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிப்ளோ ஆயிடும். அது எப்போ டிப்ளோ ஆயிடும்னா, ஒன்ஸ் வந்து இந்த ஃபியூல் இந்த பர்டிகுலர் இன்ஜின் வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது வந்து ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிப்ளோ ஆகி இது அடுத்த இந்த ஃபியூல் சுவிட்ச் வந்து உடனே வந்து ஒருத்தர் வந்து ஆன் பண்ணிருக்காரு. அடுத்த ஒரு கொஞ்சம் நிமிஷம் அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லயே வந்து ஆன் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ரன் பொசிஷன் வந்து ஆன் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் 4 செகண்ட் கழிச்சு செகண்ட் வந்து ஆன் பண்ணிருக்காரு. ஒன்னு வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னொன்னு வந்து ரீஸ்டார்ட் பண்ண முடியல. எப்ப வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, இது வந்து 1:39 5 நானோ செகண்ட் வந்து எப்ப வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற 1:39 1 மணி 39 நிமிஷம் 5 செகண்ட் அப்போ வந்து மேடே வந்து கால் பண்ணிருக்காரு. ஸோ இதுல என்ன இன்னும் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுதுன்னா, கொடுமை என்னன்னா, இது வந்து இது ஒரு பைலட்டோட மிஸ்டேக்கா, அது வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து தெரியல. அது நம்ம வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது. வந்து பைலட் வந்து ஒருத்தர் தெரியாம வந்து ஆன் பண்ணிட்டாரா, ரன்ல இருந்து கட் ஆஃப் பொசிஷனுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரா ஃபியூல் கண்ட்ரோல் சுவிட்ச, அது வந்து இன்னும் நம்மளுக்கு புரியல. அது வந்து இன்னும் ஒரு இன்வெஸ்டிகேஷன், நம்மளுக்கு கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் வரும்போது நம்மளுக்கு தெரியும். இது ரொம்ப ஒரு துக்கமான விஷயம். கிட்டத்தட்ட 260 பேர் வந்து இறந்து போனாங்க இந்த பர்டிகுலர் இந்த ஏர் இந்தியா 171 கிராஷ் அப்ப. கொடுமை. அதாவது 260 இல்ல 241 பேர் மொத்தம். ஃபிளைட்ல இருந்தவங்க வந்து 241 பேர். மீதி வந்து அந்த பர்டிகுலர் அந்த ஹாஸ்டல்ல இருந்த அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் எல்லாரையும் சேர்த்து வந்து 260 பேர். ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து உயிர் பிழைச்சார். ஸோ
இன்னும் இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் தான் தெரியும். யாரும் இது வரைக்கும் நம்ம வந்து கன்க்ளூஷனே பண்ண முடியாது. வந்து பைலட்டோட மிஸ்டேக் அப்படி சொல்லி, பைலட் அவங்களுக்குள்ள வந்து அந்த காக்பிட் ரெக்கார்டிங் வந்து இதா இருக்கு. அந்த ரெக்கார்டிங் வந்து ஒருத்தர் வந்து கேக்குறாரு, எதுக்கு ஆஃப் பண்ணனு? இன்னொருத்தர் வந்து இல்ல நான் ஆஃப் பண்ணலங்க அப்படின்னு சொல்லி வந்து ரிப்ளை பண்ணிருக்காரு. சரி, இது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. நம்மளுக்கு இன்னும் போக போக தான் அடுத்த இன்வெஸ்டிகேஷன் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அது வரைக்கும் நம்மளால இப்போதைக்கு எதுவுமே வந்து சொல்ல முடியாது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமாவே நம்மளுக்கு இது தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். அது இந்த ஏஐ, இந்த 171 கிராஷ், அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இந்த 13ஆம் தேதி நான் ரிப்போர்ட் பண்ற இந்த இந்த நாள்ல வந்து இன்னொரு கிராஷ் வந்து லண்டன்ல வந்து ஒரு சின்ன ஃபிளைட் வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஃபிளைட் கிராஷஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி ஒரு மன மன வலிமையை வந்து மன கஷ்டத்தை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கொடுக்குது. சரி, அடுத்த விஷயம். ட்ரம்ப்பை பத்தி நம்ம பேசாம இருந்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்ச கடைசி எபிசோட்ஸ் எல்லாத்துலயும் ட்ரம்ப் தான் வந்து பேசிட்டு இருக்கோம். அவர் வந்து ரொம்ப சீன் போட்டுட்டு இருப்பாரு. அது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஜூலை 6ஆம் தேதி வந்து அவர் போட்ட ஒரு போஸ்ட் தான். அது வந்து ட்ரம்ப் வந்து அவர் எல்லா நாட்டுக்கும் வந்து ஒரு வேலையே இல்லை. அவருக்கு வந்து சும்மா அவர் வந்து டாரிஃப் போடுற அவரு இவருன்னு சொல்லவே கூடாது. நான் அவனே சொல்றேன். அவன் சும்மா ரொம்ப ஒரு டபுள் பாஸ் வேலை பார்க்கறது. இந்த மாதிரி அவங்களுக்கு டாரிஃப் போடுறேன், இவங்களுக்கு டாரிஃப் போடுறேன், இந்த மாதிரி பிரிக்ஸ் நேஷன்ஸ்க்குலாம் நான் டாரிஃப் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிக்ஸ் சமிட் வந்து ரியோ டி ஜெனீரோல வந்து ஜூலை 6ஆம் தேதி நடத்திருக்கு. அந்த டைம்ல வந்து இவர் வந்து அடிஷனல் 10% எல்லா பிரிக்ஸ் நேஷனுக்கு வந்து டாரிஃப் போட போறேன். இது வந்து ரொம்ப சீக்கிரமாவே போட போறேன். அதுக்கப்புறம் இது வந்து பிரிக்ஸ் நேஷன் வந்து ஏன் என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட டாலர் வேல்யூ வந்து நம்மள குறைக்கிறதுக்காக அவங்க வந்து எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து நம்மள வந்து ஆன்டி அமெரிக்கன் பாலிசிஸா எடுத்துட்டு வராங்க. அது இப்ப வந்து கரண்டா வந்து 11 மெம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து போயிட்டு இருக்காங்க. இதுல நிறைய வந்து இந்த மாதிரி வந்து இவங்க பண்ணும்போது நம்ம வேல்யூ வந்து நம்ம டாலர் வேல்யூ வந்து நம்ம விட்டு விடக்கூடாது. நம்மளோட டாலர் வேல்யூ நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரம்ப் வந்து சொல்றாரு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா எல்லாம் வந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு அவங்களோட ரியாக்ஷனல் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு அவங்க இருக்க லூலா ஃபேமிலியை வந்து இவர் வந்து ரிஜெக்ட் பண்றாரு. லூலா ஃபேமிலி வந்து வந்து இப்படிதான் வந்து ஏன்னா பிரசிடென்ட் லூலா அவங்களோட அந்த ஒரு ஒரு பிரசிலியன் அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி நடத்துற அந்த இது வந்து கவர்மெண்ட் வந்து இவர் சொல்ற இந்த டபுள் பாஸ் ட்ரம்ப் கொடுக்குற டபுள் பாஸ் வேலைலாம் வந்து நான் பயப்பட மாட்டேன் அப்படி வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பிரேசில்ல இன்னொரு அவருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரசிடென்டோட அந்த ஆளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு போஸ்ட்லாம் வந்து போட்டுட்டு இருக்காரு. ஸோ அது வந்து எதுக்கு இன்னொரு கண்ட்ரில போயிட்டு இவர் இப்படி வந்து ஒரு பெரிய வேலை கட்டுறதுலாம் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து அது வந்து இப்போ ஒரு சின்ன விஷயமே கிடையாது. அவர் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் ஆகுனா வந்து இந்த மாதிரி வந்து பண்றதுதான் ஒரு வேலையை. வந்து ஒரு சில சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து 10% இருந்து 100% கூட நான் போடுவேன் டாரிஃப. நீங்க வந்து என்னோட என்னோட டாலர் வேல்யூ வந்து குறைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு வந்து இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ண இந்தோனேஷியா, ஈரான் எல்லாத்துக்குமே வந்து இவர் வந்து ட்ரம்ப் வந்து சும்மா த்ரெட்டன் பண்றது. அப்படியே வந்து நான் பாத்துக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து த்ரெட்டன் பண்றது. அதுக்கடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேசணும்னா, போன வாரம் நடந்த அந்த போன வாரம் கடைசி அப்புறம் இந்த வாரம் அந்த ஸ்டார்டிங்ல நடந்த இது வந்து ஜூலை 4ல இருந்து ஜூலை 12 வரைக்கும் நல்ல கொட்டிய மழை. டெக்சாஸ் மாநிலத்துல அநியாயத்துக்கு மழை பெஞ்சிருக்கு. பாவம் கிட்டத்தட்ட வந்து எத்தனை பேர் 130 பேர் மேல அநியாயத்துக்கு இறந்து போயிட்டாங்க. கொடூரமான ஒரு மழையினால வந்து எதுவுமே பண்ண முடியாம இது ஒர்ஸ்ட் டிசாஸ்டர் டெக்சாஸ்ல அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு அறிக்கையே கொடுத்துட்டாங்க. ஜூலை 4ல இருந்து ஜூலை 7 வரைக்கும் வந்து இன்னும் ஜூலை 12, ஜூலை 13 இன்னும் போயிட்டு இருக்கு. மழை போயிட்டு இருக்கு. இந்த இதுல ஒரு வாரம் 2 நாள் மேல வந்து மேக்ஸிமம் ரெயின்ஃபால் 20.33 இன்ச் வந்து கிட்டத்தட்ட 132 பேர் மேல வந்து இறந்துட்டாங்க. 170 பேர் இன்னும் மிஸ் ஆகுறாங்க. டெக்சாஸ் ஹில் கண்ட்ரி, சென்ட்ரல் டெக்சாஸ், கெர்க் கவுண்டில வந்து முக்கியமா அதுல நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. இந்த முக்கியமா இந்த கார்டலப் ரிவர் அது வந்து அதுல இருந்து தண்ணி வந்து நிறைய இடத்துல வந்து ஃப்ளட் ஆயிடுச்சு. கொடூரத்தில் கொடூரம் இந்த
இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் வந்து கேட்கும்போது நம்மளுக்கே ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஒரு நாளைக்கு வந்து நிறைய இது வந்து ஜூலை 3ஆம் தேதியிலேருந்து மழை ஆரம்பிச்சு ஜூலை 4ஆம் தேதியில இருந்து ஃப்ளட்டு, ஃபுல்லா ஃப்ளட்டு. 5ஆம் தேதியில இருந்து ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் 50 பேர் இறந்துட்டாங்க 5ஆம் தேதியில. அப்புறம் 6ஆம் தேதியில வந்து 80 பேர் இறந்துட்டாங்க சொன்னாங்க. அப்புறம் 7ஆம் தேதி வந்து 100 பேர் இறந்துட்டாங்க. 27 பேர் வந்து கன்ஃபார்மா வந்து கேம்ப் மிஸ்டேக்லயே வந்து இறந்துட்டாங்க பாவம். அப்புறம் 8ஆம் தேதி வந்து 111 பேர் இறந்துட்டாங்கன்னாங்க. 440 பேர் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 9ஆம் தேதி வந்து 120 பேர் மேல வந்து இறந்துட்டாங்க. 160 பேர் வந்து இன்னும் காணாம போயிட்டாங்க. இன்னும் வந்து இல்ல. அப்புறம் வந்து ஜூலை 10ஆம் தேதி வந்து அபிஷியலா வந்து 129 பேர் வந்து இறந்துட்டாங்க. ஜூலை 11ஆம் தேதி வந்து டாஸ்க் ஃபோர்ஸ் ஓஏஆர் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து இன்னும் வந்து சர்ச் கண்டினியூ அவங்களோட சர்ச் ப்ராசஸ் வந்து இன்னும் தேடிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 12ஆம் தேதி வந்து கெர்க் கவுண்டில வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்போ வந்து ரெகுலர் நிலைமைக்கு வந்து போயிட்டு இருக்கு. 132 பேர் இது வரைக்கும் கன்ஃபார்ம் தட்டு. கெர்க் கவுண்டில மட்டுமே வந்து 106 பேர் இறந்துட்டாங்க. 70 அடல்ட்ஸ், 36 குழந்தைங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கெர்க் கவுண்டிலேயே 106 பேர் வந்து இறந்துட்டாங்க. ரொம்ப ஒரு ஃப்ளட் ஆகி அநியாயத்துக்கு கொடுமையாகி ரொம்ப டெக்சாஸ் மாநிலத்தில் இந்த ஹூஸ்டன், டெக்சாஸ் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒஸ்ட். ரொம்ப அநியாயத்துக்கான ஒரு ஃப்ளட். இந்த மாதிரி இது பார்க்கும்போது வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த விஷயம், ஒரு முக்கியமான விஷயம்னு பார்க்கணும்னா நம்ம இவரு சொல்ற அந்த பிரிக்ஸ் அந்த இதை பத்தி பேசணும்னா நம்ம பிரிக்ஸோட மாநாட்டத்துல இந்த ட்ரம்ப் வந்து பயமுறுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ரஷ்யா வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. என்ன முடிவு எடுத்தாங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் நம்மளுக்கு வந்து இப்ப தேவை, நம்மளுக்கு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு வந்து இந்தியால இருந்து இந்தியன்ஸுக்கு வந்து நம்ம ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 1 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து இந்த 2025 ஆஃபர் கொடுத்து அவங்கள வேலையை வந்து ரஷ்யால வேலை அவங்கள வந்து அமைக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. சப்போஸ்லேயே பாருங்க நிறைய இப்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரஷ்யால வேலை பார்க்கறதுக்கு நிறைய வருது. பிளம்பர், எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி எக்கச்சக்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரஷ்யால வந்துட்டு இருக்கு இப்ப. ஸோ அது வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. 1 மில்லியன் இந்தியன்ஸுக்கு வந்து வேலை வந்து அஷூரன்ஸ் வந்து ரஷ்யன் கவர்மெண்டே வந்து போஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பாகிஸ்தான் பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது. அவனுக்கு பண்ற அந்த அத்துழியத்தை வந்து இப்ப நம்ம பேசுவோம். அங்க இருக்க வேலையிலே கவர்மெண்ட் போஸ்ட்லேயே இல்லாத ஒரு ஆளு பிலாவல் பூட்டோ, பெனாசிர் பூட்டோட பையன் வந்து அல் ஜசீரால வந்து பேசியிருக்காரு. அல் ஜசீரா வந்து அவங்க சேனல் மட்டும் தான் கிட்டத்தட்ட ஜூலை 4ஆம் தேதி அல் ஜசீரா வந்து பேசி என்ன சொல்லியிருக்காரு, தலைவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல, நாங்க ஹஃபீஸ் சயீதையும் மசூத் அசாரையும் நாங்க இந்தியா கிட்ட கொடுத்துடுறோம், இந்தியா எங்க கூட வந்து கோஆபரேட் பண்ணா. இது வந்து சில பேர் என்ன சொல்றாங்க, இவர் வந்து சும்மா வந்து டபுள் பாஸ் வேலை பார்த்துட்டு இவர் வந்து இந்த மாதிரி FATF ரிவ்யூ வரதுக்காக நல்ல பேர் எடுக்கிறதுக்காக வந்து தலைவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு வந்து எல்லாரும் வந்து கேவலமா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிலாவல் பூட்டோவை. அவன் வந்து அந்த ஹஃபீஸ் சயீதோட பையன் தலா சயீதே வந்து அவன் வந்து ஒன்னா கிறுக்கு பயிலா இருக்கான், ஒரு பைத்தியாத்திரமா வந்து போய் பேசிட்டு இருக்கான், அவன்கிட்ட ஒரு பவர் இல்லை ஒண்ணும் இல்லை, அப்புறம் இவன் என்ன வந்து பேசிட்டு இருக்கான், அவன் இவனுடைய பேசுறதால வந்து பாகிஸ்தானுக்கு தான் வந்து கேடு கேவலமா இருக்கு இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு நம்ம இது பண்றது. எப்படி வந்து எங்க அப்பா ஹஃபீஸ் சயீத் வந்து நீங்க ஒரு ஆஸ்திரேலியன் கண்ட்ரி, ஒரு இந்தியா போல ஒரு கண்ட்ரி கிட்ட வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நாகப்பிடிட்டு சாகிற மாதிரி அவனை கேட்டான் பிலாவல் பூட்டோ. ஏன்னா பிலாவல் பூட்டோவுக்கு ஒரு பதவியில ஒண்ணும் இல்லை, சும்மா அவரோட ஓன் பர்சனல் வியூ வந்து சொல்லிட்டு இருக்காரு, நாங்க வந்து கொடுத்துடுறோம் இது வந்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்னத்தை கொடுக்கறது, இவனால என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது, நம்ம பேசிட்டு தான் இருக்க முடியும். ஸோ வந்து இந்த மாதிரி இந்த பிலாவல் பூட்டோ அந்த மாதிரி சில பேர்லாம் இருக்கானுங்க, அவனுங்களுக்கு ஒண்ணுமே ஒரு ஒரு இதே இல்லை, ஒரு ரைட் சைடு ஒரு பவரே கிடையாது. சொல்ல போனா பாகிஸ்தான்ல இருக்க அந்த அசீம் முனீருக்கு தான் வந்து ஃபுல் பவர் இப்போ இருக்கு. அங்க இருக்க அந்த ஷபாஸ் ஷரீஃபுக்கே ஒரு பவர் இல்லை, ஒன்னும் இல்லை கிடையாது, சும்மா வந்து பொம்மை மாதிரி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்ப எங்க போய் சொல்ல, நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. சரி, அடுத்தது வந்து நம்ம விஷயம் பார்க்கணும்னா கிரிக்கெட் தான். கிரிக்கெட்ல வந்து இப்ப இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரிஸ் போயிட்டு இருக்கு, டெஸ்ட் சீரிஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க.
செகண்ட் மேட்ச் வந்து இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. இந்த தேர்ட் மேட்ச் ரொம்ப காரசாரமா போயிட்டு இருக்கு. தெரியல நம்ம இன்னைக்கு நம்ம வர நாள்லாம் இப்போ வந்து 4 விக்கெட் இழந்துட்டாங்க இந்தியா. 58 ரன் ஒண்ணுமோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 130 ரன் மேல தேவைப்படுது. ரொம்ப டைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச். நம்ம பார்ப்போம். ரிசல்ட் தான் தெரியல. 3வது மேட்ச் லார்ட்ஸ்ல இந்தியா வின் பண்ணா நல்லா இருக்கும். பார்ப்போம். ஆனா கடவுள் என்ன முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆக போகுது நம்மளுக்கு போக போகலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், ஜியோ பாலிடிக்ஸ் படி பார்த்தா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நல்ல நிலைமையே இல்லை. நல்ல ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. அதனாலேயே வந்து ஒரு முக்கிய காரணமாக இப்போ வந்து கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்தியா டூர் ஆஃப் பங்களாதேஷ் வந்து கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஜூலை 5ஆம் தேதி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லிட்டாங்க பிசிசிஐ. இது வந்து இப்போதைக்கு வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து நம்ம கேட்டுதான் வந்து நம்ம முடிவு எடுக்கணும். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த சீரீஸ் வந்து கால் ஆஃப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவா வந்து சொல்லியாச்சு. இங்க இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து நல்ல முடிவு மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது கரெக்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவனுக்கு பண்ற அட்டுழியத்தை இப்ப பாருங்க. இந்த மைக்ரோசாஃப்டே வந்து நாங்க பாகிஸ்தான்ல இருந்து வெளில போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வாரம் வந்து முடிவு எடுத்துட்டாங்க. இந்த பர்டிகுலர் வீக்ல வந்து இந்த மாதிரி இவங்ககிட்ட வந்து நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து நம்ப முடியாதுங்க. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், இப்போ சைனா வந்து 3 பேர் சேர்ந்து ஒரு கமிட்டி மாதிரி ஆரம்பிக்க போறாங்களாம். ஒன்னா சேர்ந்து ஒரு ட்ரை கோஆபரேஷன் ஒரு ட்ரீட்டி மாதிரி ஒன்று போட போறாங்களாம். எல்லாம் இந்தியா அகேன்ஸ்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் எத்தனை நாளைக்கு இது வந்து போக போகுதுன்னு தெரியல. அங்க இருக்க அந்த ஷேக் ஹசீனாவை துரத்தி விட்டு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஒருத்தர் ஒரு கிறுக்கு பையன் ஒருத்தர் யூனிஸ்னு ஒருத்தர் அவன் பண்ணிட்டு இருக்கான். இது எத்தனை நாள் வந்து இன்ட்ரீம் இன்னும் ஆட்சி எலெக்ஷன்லாம் வச்சு இன்னும் வரல. அதுக்கு முன்னாடி இவரே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம் நம்மளுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ஆப்கானிஸ்தானோட இந்தியா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. இது வந்து பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பாகிஸ்தானோட எதிர்பார்க்க முடியாது. பங்களாதேஷோட ஒரு நல்ல ஒரு அளவுக்கு இருந்தது ஷேக் ஹசீனாவோட இருக்கும்போது, ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் இருக்கும்போது. இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த முகமது யூனுஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. எல்லாம் ஒரு செக் தான். எல்லாம் ஜியோ பாலிடிக்ஸ் யூஎஸ் எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. நம்மளுக்கு போக போக தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. பார்ப்போம். இதுதான் இந்த வாரம் நடந்தது. வார வாரம் பல விஷயங்கள் நம்ம வந்து பார்க்குறோம். I hope you guys are liking this. If you like the words எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா probably you can subscribe to these channels and share these channels to other and then so that they can watch. இந்த ஒரு வாரம் என்ன நடக்குது முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் நம்ம கண்டதெல்லாம் பேச போறதுல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பேசுறோம். வித் இன்க்ளூடிங் மை பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். சரி, ஓகே. This is Professor signing off. Take care. Bye.